கன்னியாகுமரி பகவதி அம்மனை வணங்கி அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 எனக்கு எப்படி இருக்கும் கேட்பது கும்பராசிக்காரர்கள், சொல்வது அஸ்ட்ரோவியே மன்னாதி. இந்த 2.5 வருஷமா அதிகமாக கஷ்டப்பட்ட ராசி யாருன்னு கேட்டால் கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஜென்ம சனி, 4ஆம் இடத்துல குரு இருக்கலாமா போகலாமா, ராகு கேது 2-8ல் 3 வருட கோள்களும் போய் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க கெட்ட இடத்துல. அதனால் பொருளாதார ரீதியான சிரமங்கள் நிறையா, கொடுத்த இடத்தையும் வாங்க முடியல, வாங்கின இடத்துலையும் கொடுத்த முடியல. அதாவது யாரையும் நம்பவும் முடியல. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இவங்கெல்லாம் சமாளித்ததே பெரிய விஷயம். கும்பராசிக்கு அதாவது 4ஆம் இடத்துல குரு இருந்தார். அதை சொல்லுவாங்க இல்லையா, தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் போகும்படி ஆனதும். வனவாசம்னா அவர் வனவாசம் போனார், ஆனால் வனவாசம் போகும்போது எவ்வளவு தொல்லைகளை அனுபவித்தார் என்பது தான் இதில் வர்ற விஷயம். அதாவது ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டு அவர் நாட்டை விட்டு, சொந்தம் வந்ததை விட்டு, பதவியை விட்டு, மரியாதையை விட்டு வெளியில் போனார். அப்படிங்கிறது தான் ராமருடைய விதி 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது. அதே போல் ஜென்மத்தில் சனி ஜென்மத்தில் வந்ததுன்னா இந்த உலகத்தில் என்னென்ன கெடுபலம் நடக்குது அத்தனையும் எண்ணி வச்சுங்க. அவ்வளோ கெடுபலம் நடக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது, நாணயமாக நடக்க முடியாது, கொடுத்த இடத்துல வாங்க முடியாது, வாங்கின இடத்துல கொடுக்க முடியாது. மொத்தத்தில் சனீஸ்வரன் அப்படியே உடல்நல குறைவுகள் வர்றது, மன உளைச்சல் அதிகமாக வர்றது, தற்கொலை எண்ணங்கள் வர்றது. ஏன்னா 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் இருக்கலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வர்றது. இந்த அளவு கும்பராசிக்காரங்க மிகவும் சிரமமான காலகட்டத்தை அனுபவித்தார்கள். ஆனால் ஜாதகம், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ம ஜாதகம் நல்லா இருக்கிறவங்க மட்டும் ஓரளவுக்கு தப்பிச்சாங்க. இது பேர் எல்லாம் ரொம்ப சிரமத்தை பட்டவர்கள் யார் என்றால் கும்பராசிக்காரங்களாக மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 2024. இப்போ 2025 3வது மாதம் வரைக்கும் சனி இருக்கிறார் ஜென்மத்தில். 3வது மாதம் 29ஆம் தேதி வரைக்கும், அது வரைக்கும் நிறைய தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதாவது அடுத்தது 4ஆம் இடத்துல குரு பகவானும் இன்னும் 5வது மாதம் வரைக்கும் இருக்கிறாங்க. 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க. ராகு கேதுவும் இன்னும் 18ஆம் தேதி 5வது மாதம் வரைக்கும் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. 2025 முன் பாதி நிறைய சிரமங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் அந்த பாதிக்கு பிறகு நிறைய நன்மையான பலன்களை அனுபவிக்க போகிறார்கள் என்பது ஒரு சிறப்பான விஷயம். என்ன, ஒரு சனி ஜென்மத்திலிருந்து பாதத்துக்கு போயிருக்கார். பாத சனியும் போது, அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சனி போகல இருந்தாலும் இப்போ ஓடவே ஓடாது, நம்மளால் பிழைக்கவே முடியாது, நம்மளால் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது, நம்மளாம் வேஸ்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற கும்பராசிக்காரர்கள் ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக கொடுப்பார். அடுத்தது 4ஆம் பாவத்தில் இருக்கிற குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். குரு கும்பலக்கணத்துக்கு தனாதிபதி. அவர் 5ஆம் இடத்துக்கு போகும்போது பொருளாதாரத்தை நிலையை உயர்த்துவார். நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், பொருளாதாரம் இருந்தால் மற்ற பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நிச்சயமாக கொஞ்சம் சமாளிக்க முடியும். அப்போ 5ஆம் இடத்துக்கு போகும்போது பிள்ளைகள் ரீதியாக சந்தோஷம் கிடைக்கும், பிள்ளைங்கள் ரீதியாக பொருளாதார உயர்வுகள் கிடைக்கும். நம்ம சொல்ல காப்பாற்றலாம். நம்ம பேர் பார்த்தா கெட்டவங்க நம்மளை சொல்லவும் கூட நல்லவங்க சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் குரு 5ஆம் இடத்துல இருக்கும்போது வீட்டில் சுபகாரியங்கள், கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிறது, கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்தில் நடக்கும். அடுத்தது ராகு கேது. அவர் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் ராகுவும் 7ல் கேதுவும் வராரு. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கசப்புகள், இந்த விஷயங்கள் வரும். ஏற்கனவே அது 2.5 வருஷமாக போயிட்டு தான் இருக்குது. மறுபடியும் இப்போ ராகுவால் கொஞ்சம் முன்கோவம் அதிகமாக வரும்னு வச்சுக்கலாம். முன்னை விட கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும். ஆனால் லக்கணத்தை குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துமா பார்வையாக கும்பராசியை பார்க்கறதால அந்த கோபம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். மற்றபடி பொருளாதார பிரச்சனை ஓரளவுக்கு கண்டிப்பாக தீர்ந்துடும்.
முன்ன இருந்ததில் நிச்சயமாக பாதி அளவுக்கு சிரமங்கள் இந்த கும்பராசிக்காரங்க இல்லை. மற்றபடி வந்து ஜாதக பலம் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு 75% மேலே நல்லா வந்துடுவாங்க. அதனால் இந்த ஜாதகம் கும்பராசிக்காரர்கள் பெரிய அசிங்கம் அவமானம் இதெல்லாம் பட்டதையும் தாண்டி இனிமேல் கொஞ்சம் நல்ல நிலைக்கு வரவாங்கன்னு சொல்கிறத விட இருக்கிற பிரச்சனையை தீர்ந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து அந்த முதல்ல வந்து இப்போ இந்த 3வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த திருடு போகிறது, அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பாதிப்பு வர்றது, தேவையில்லாதவங்ககிட்ட அளவாட வச்சுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது நல்லது. பொதுவாக இந்த வருடம் முன்பகுதி கொஞ்சம் சிரமத்தையும் பின்பகுதி கொஞ்சம் மகிழ்ச்சியையும் கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். பரிகாரம் சொல்கிறேன். கும்பராசிக்காரங்க 7 சனிக்கு எழுதியும் வச்சு வணங்குங்க, காக்காவுக்கு சோறு போடுங்க, ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப இல்லாதவங்க பூரா இதில் தான் வருவாங்க. கையேன்னு நம்மகிட்ட ஒருத்தன் ஏந்திட்டான்னா அவன் சனீஸ்வரன் காரகத்தில் வந்துடுறார். அதனால் கை நீட்டுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. துணிமணி தானம், பழைய துணியை தானம் கொடுங்கள். நல்ல துணி கிழியாத துணியாக கொடுக்கணும். மற்றபடி வந்து குரு பகவானுக்கு கும்பிடலாம். கும்பிடலாம் நல்லது பண்ண வந்துட்டார். இருந்தாலும் தட்சிணாமூர்த்திக்கு கும்பிட்றது இன்னும் நல்ல பலனை அதிகரிக்கும். ராகு கேது நம்ம கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை எலுமிச்சந்தையை ஏற்றி துர்க்கையம்மனை வணங்குங்கள். மற்றபடி நம்ம பதிவுகள் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.